ஏட்டி சோபி, எங்கடி அவன்? அவன் எங்கன்னு எனக்கெல்லாம் தெரியாது. நல்ல ஊரக்காளி மாடு மாதிரி ஊர் சுத்த போயிருப்பான். ஏட்டி, ஊர் சுத்த போயிருக்கானா? கல்யாண வீட்டுக்கு போக துணி எடுக்கணும்னு சொல்லி இருந்தாம்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அடங்குற பிள்ளைய பெத்து வச்சிருக்கணும். போயும் ஒரு அடங்கா பிடாரிய பெத்து வச்சா இப்படித்தான். வாய் கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தி தான் உனக்கு. ஆமா, அவன் அடங்காத ஊர் ஊரா சுத்துவான். அவனை ஒன்னும் கேட்காத. எங்கல போயிட்டு வர? மா, எங்க போயிட்டு வரேன்னு கேட்டேன். சிக்கன் சிவனாண்டி. மா, அது நான் பயிலவனோட படிக்க போனேம்மா. நல்ல புழுவுறாமா புழுவாண்டி பையன். நல்ல பயிலவனோட வெயில்ல போய் கிரிக்கெட் விளையாடிட்டு வரான். ஏலே, உண்மையை சொல்லி இப்படி ஒழுங்கு மரியாதையா? எங்க போன? படிக்க போனியா இல்ல கிரிக்கெட் விளையாட போனியா? ஏமா, சத்தியமா படிக்கதாம்மா போனேன். ஏமா, அவன் போய் சொல்றாமா, நம்பாத. ஏட்டி, சத்த வாயை மூடிட்டு நிக்கிறியா? நான் ஒன்னும் கேட்கல. அந்த புள்ள சத்தியம் பண்ணி சொல்லுது போய் சொல்றானா பொய். எப்பாடி நம்பிட்டாவ போல இருக்கு. ஏம்மா, அவன் தான் போய் புழுறானா, நீயே நம்புறிய? அவன் மூஞ்ச பாரு, எப்படி வேர்த்து விறுவிறுத்து வந்திருக்கான்னு. படிக்க போனா இப்படிதான் வேர்த்து வருமா? தேங்காய் சுரண்டி போட்டு கொடுத்து புட்டாலே. ஏலே, என்னல இது? சட்டப்புறம் இப்படி வேர்த்து நனைஞ்சு போய் வந்திருக்க? மா, அது என்னல, என்ன வந்து போய் நிற்கிற? பொய் சத்தியம்? இந்த வயசுல பொய் சத்தியம் பண்றியா நீ? மாமா வலிக்குதுமா, விடுமா. அம்மா, காது போது. நல்ல மூடுல இருக்கிறவனு காத்தோட போச்சு. இல்ல முதுகு பஞ்சர் ஆயிருக்கும். தேங்காய் சுரண்டி, உன்னை பள்ளி வாங்காம விட மாட்டேன்டி. ஏலே, பழிலாம் அப்புறம் வாங்கலாம். போய் சட்டையை போட்டுக்கிட்டு ரெடி ஆயி வா. ஏமா, எங்க போறோம்? ஏலே, கல்யாண வீட்டுக்கு போறதுக்கு புது துணி எடுக்கணும்ல. மா, காசு கொடுமா, நான் பயிலவளோட போயிட்டு எடுத்துக்கிறேன். ஏலே, கோவத்தை கிளப்பாதல்ல. பயலுவலோட போய் இருக்க போறலாம். பயலுவலோட போய் என்ன கீஞ்சதும் தச்சதும் எடுத்துட்டு வர போறியா? மா, நல்ல துணிதாம்மா எடுப்பேன், காசு கொடுமா. துணி வேணும்னா எங்க கூட வா, இல்லனா ஒரு பைசா கிடையாது. பயலுவ கூட போய் எடுக்க போறானா? எம்மா, காசு கொடுமா, நான் நல்ல துணியை பார்த்து எடுக்கேன். ஏலே, எங்க கூட வந்தா நல்ல துணி எடுக்க முடியாதா? மா, நீ துணி எடுக்கிற கடையில எனக்கெல்லாம் நல்லாவே இருக்காதுமா. அந்த கடையில பொம்பளைங்களுக்கு தான் நல்லா இருக்கும். அதெல்லாம் எனக்கு தெரியாதுல்ல. துணி வேணும்னா எங்க கூட வா, இல்லனா வீட்லயே கடை. கல்யாண வீட்டுக்கு பழைய துணி ஏதாவது போட்டுக்கிட்டு வர வச்சோம். அப்படி சொல்லுமா. செத்த நேரம் வாயை முடிக்கிட்டு நிக்கிறியா? ஏலே, உனக்கு துணி வேணுமா வேணாமால? மா, காசு கொடுத்தா பயிலவு கூட போய் எடுப்பேன், இல்லனா எனக்கு துணியும் வேணாம், ஒன்றும் வேணாம். அப்ப உனக்கு புது துணி வேணாம். அப்ப நீ வீட்லயே இரு, நாங்க 2 பேரும் போயிட்டு வரோம். மா, அப்புறம் நான் பழைய துணிலாம் போட்டுக்கிட்டு கல்யாண வீட்டுக்கு வரவே மாட்டேமா. வராதல்ல, உன்னை யார் கூப்பிட்டது? தோசை மாவு அரைச்சி வைக்கிறேன், தோசை சுட்டு சாப்பிட்டுட்டு வீட்லயே கடை. நாங்க போய் கல்யாண சோறு சாப்பிட்டுட்டு வரோம். என்னடி சிரிப்பு இது? ஒன்னும் இல்லம்மா, கடைசியா கேக்குறேன்ல, வரையா வரலையா? வந்து தொலைக்கிறேன். அது சீக்கிரம் கிளம்பி வா. மா, இன்னும் எவ்வளோ நேரம் தாம்மா நிக்கிறது? எப்பதான் இந்த பஸ் வரும்? இன்னும் 5 நிமிஷத்துல வந்துடும்ல. ஏம்மா, 5 நிமிஷம்னுட்டு 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சுமா. இன்னும் அந்த பஸ் வந்த பாடல்ல. எத்தனை பஸ் போச்சு, ஏதாவது ஒண்ணுல ஏறி போயிருக்கலாம்லம்மா. ஏலே, எல்லா பஸ்லயும் காசு கட்டி போகணும்ல. இப்ப ஃப்ரீ பஸ் வந்துடும், கொஞ்ச நேரம் இரு. எம்மா, 15 ரூபாய் டிக்கெட்ல என்னமா ஆயிட்ட போகுது? இல்ல, என்னல இப்படி சொல்லிவிட்ட? 15 ரூபாய் மிச்சப்படுத்தி வரும்போது 2 பேருக்கும் பச்சி வாங்கி தரம்ல. ஐ, பச்சியா எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்காய் சுரண்டி பிடிக்கும்னா சுட்டு துண்ண வேண்டியதானடி வீட்டுல. எம்மா, இப்படி பஸ் காசை மிச்சப்படுத்தி தான் பச்சி வாங்கி துண்ணணுமா? ஏலே, எம்மா, அவனை வேணும்னா சைக்கிள் எடுத்துக்கிட்டு வர சொல்லு, நம்ம 2 பேரும் பஸ்ல போவோம். தேங்காய் சுரண்டி வாயை மூடிக்கிட்டு நின்னுடு, அப்புறம் நடு ரோடுன்னு கூட பார்க்க மாட்டேன், மண்டையை பொழந்துடுவேன். ஏலே, எதுக்குல அவகிட்ட கோவப்படுற? செத்த நேரம் சும்மா இல்ல, என் பட்டு தங்கம் இல்ல. இன்னும் 5 நிமிஷத்துல பஸ் வந்துடும். என்னத்தான் 5 நிமிஷம்? அந்த 5 நிமிஷம் ஆவறதுக்கு 5 மணி நேரம் ஆகும் போல இருக்கு. பஸ் வந்துடுச்சு. மா, இந்த கடையை ஏமா கூட்டின்னு வந்த? இந்த கடையில நல்லாவே இருக்காதம்மா துணிலாம். இந்த கடையில வெறும் பொம்பளைங்களுக்கு மட்டும்தாம்மா நல்லா இருக்கும். ஏலே, இந்த கடையில ஆம்பளை பிள்ளைகளுக்கும் நல்ல நல்ல துணிலாம் வச்சிருக்காவல்ல. மா, என்னம்மா, பாயிலவளுக்குன்னு இந்த மூலையா 4-5 துணியை வச்சுப்புட்டு கடை பூரா பாரு, எல்லாம் லேடிஸ் துணி தான். இந்த ஒரே ஒரு ஷெல்ஃப்ல மட்டும்தாம்மா பயிலுவ துணி இருக்கு. ஏலே, அந்த ஷெல்ஃப்ல பாருல, எம்பூட்டு அழகழகா துணி இருக்குன்னு. அதுல நல்லனா ஒண்ணு பார்த்து எடு. அம்மா,
வேற கடைக்கு போவோம்மா. ஏம்மா அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த கடையில தான் எனக்கு Dress நல்லா இருக்கும். என் ஃப்ரெண்டு ஷாமிலி கூட இந்த கடையில தான் துணி எடுத்திருக்காமா. இங்கேயே எடுப்போம். தேங்காய் சுரண்டி. அம்மா சீக்கிரம் யாரும் நம்மள பாக்குறதுக்குள்ள போலாம் வாமா. இல்ல என்ன பிரச்சனை உனக்கு? எங்க போனாலும் வம்பு இழுத்துக்கிட்டு இருக்க? அம்மா இல்ல ரொம்ப சத்தம் போடாத. வெளியே வந்திருக்கான்னு பாக்குறேன். இல்ல விளக்கு மறு பிஞ்சு விடும். அம்மா வேற கடையில எடுப்போம்மா. வாங்கம்மா, என்ன துணி பார்க்கணும்? என்னே என் பையனுக்கு சட்டை எடுக்கணும்னே. என்ன சட்டை கேட்கறானா கொடுங்க. அவனுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கிட்டோம். ஆமா இப்படிதான் சொல்ல வேண்டியது. அப்புறம் அந்த கலர் எடுக்காத இந்த கலர் எடுக்காதன்னு உயிரை வாங்க வேண்டியது. சரி வாங்க தம்பி, உங்களுக்கு பிடிச்ச துணியை எடுத்து காட்டுறேன் பாருங்க. என்ன கலர் சட்டை வேணும்னு சொல்லுங்க தம்பி, எடுத்து காட்டுறேன். என்ன அந்த கருப்பு கலர் சட்டை எடுங்கண்ணே. இல்ல கருப்பு கலர் துணி எதுக்குல? அம்மா அடுத்த வாரம் எங்கள் ஸ்கூலில் சில்ட்ரன்ஸ் டே கொண்டாட போகிறாங்கம்மா. அதுக்கு பயிலுவ எல்லாரும் ஒரே மாதிரி கருப்பு கலர் சட்டை போட்டுட்டு போகலான்னு பிளான் போட்டிருக்கோம்மா. இல்ல கருப்பு துணியெல்லாம் எடுக்காதல. ஒரு நல்ல காரியத்துக்கு போட்டுட்டு போக முடியுமா? அம்மா கருப்பு சட்டையே என்கிட்ட இல்லைம்மா. அப்புறம் எப்படிம்மா நான் சில்ட்ரன்ஸ் டேக்கு போட்டுக்கின்னு போகிறது? ஏன்னா இப்ப நம்ம கல்யாண வீட்டுக்கு துணி எடுக்க வந்திருக்கோம்ல. கல்யாண வீட்டுக்கு கருப்பு துணியை போட்டுக்கிட்டு போறது? அம்மா பழைய துணி ஏதாவது போட்டுக்கிட்டு வரமா கல்யாண வீட்டுக்கு? ஏன்னா பழைய துணியை போட்டுக்கிட்டு வந்து மானத்தை வாங்குறதுக்கா? அம்மா வாயை மூடிக்கிட்டு நல்ல துணியை எடு. இதுக்கு தான் பயிலுவ கூட போய் எடுக்கிறேன்னு சொன்னேன். தம்பி, இந்த வெள்ளை சட்டை உங்களுக்கு நல்லா இருக்கும் தம்பி, போட்டு பாக்குறீங்களா? வெள்ளை சட்டையெல்லாம் கொடுத்தா நீங்க தான் வீட்டுக்கு வந்து தோச்சு தருவீங்களோ? அம்மா சும்மா இல்ல. நீ ஆடுற ஆட்டத்துக்கு வெள்ளை சட்டையை சாணி பரட்டுற மாதிரி பரட்டி எடுத்துட்டு வருவேன். வாஷிங் மிஷின்ல கூட போட முடியாது. நான் தானே துவைக்கணும். என்ன வேற கலர் ஏதாவது எடுங்க. சரிங்கம்மா. அம்மா ஏம்மா இப்படி பண்ற? பேசாம சோபிக்கு உள்ள பழசு ஏதாவது கொடுத்தா அதையே நான் போட்டுக்கிட்டு வந்திருப்பேன்ல. ஏல ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்கு. வீட்லயே சொல்லிருக்கலாம்ல. அங்கேயே இருந்திருக்கலாம். தேவையில்லாம எதுக்கு இம்புட்டு தூரம் வந்து? ஏனே நல்லதா எடுத்து போடுங்கண்ணே. தம்பி, இந்த சட்டை பாருங்க தம்பி, உங்க கலருக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஏனே இந்த கலர் வேணாம்னே. இந்த கலர் அவங்கிட்ட ஏற்கனவே இருக்கு. வேற எடுங்க. சரிங்கம்மா. தம்பி, இந்த சட்டையை பாருங்க தம்பி. ரொம்ப நல்லா இருக்குனே இந்த கலரு. டேய் வச்சு பாருல. அம்மா மனசாட்சியை தொட்டு சொல்லுமா, இந்த துணியா நல்லா இருக்கு. அங்கிளு போடுற துணி மாதிரி இருக்குமா? ஏனே வாய மூடல. உனக்கு என்ன தெரியும்? பாக்குறவங்களுக்கு தான் தெரியும். எம்புட்டு லட்சணமா இருக்கு தெரியுமா? என் கண்ணே பட்டுடு போல இருக்கு. கல்யாண வீட்டுக்கு மட்டும் இதை போட்டுட்டு வந்தா எல்லாவளும் ஒன்னதான் பாப்பாளுவ. ஆமாம்மா ஆமா, எல்லாவளும் என்னதான் பாப்பாளுவ. யாரா இந்த பைத்தியக்காரர் பாப்பாங்க. என்னம்மா துணி இது? என் வயசுக்கு இப்படியாம்மா போடுறது? ஏனே சும்மா இல்ல. எம்புட்டு அழகா இருக்கு. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. ஏனே இது எம்புட்டுனே? அம்மா, 1500 ரூபாய் வருமா? சட்டை 600 ரூபாய், பேண்ட் 900 ரூபாய். 1500 ரூபாய்க்கு இம்புட்டு அழகான துணி யாருல கொடுப்பா? ஏம்மா இப்படிலாம் பண்ற? ஏனே இந்த துணியை பேக்கிங் பண்ணிடுங்கண்ணே. ரொம்ப அழகா இருக்கு. என்னடி? ஒன்னும் இல்லம்மா. அது என்ன இந்த துணியை பேக்கிங் பண்ணிடுங்கண்ணே. அடுத்து இந்த பொண்ணுக்கு துணி எடுக்கணும். அது எங்க இருக்குன்னு சொல்லுங்கண்ணே. அம்மா, அந்த புள்ளைக்கு துணி எடுக்க அந்தாண்ட போங்கம்மா. சரிங்கண்ணே. வாங்க மேடம், என்ன பார்க்கணும்? ஏம்மா நான் ஒன்ன பார்க்கலாம் வரல. துணி எடுக்க வந்தேன். இந்த புள்ளைக்கு நல்ல துணியை எடுத்து போடு. அதான்க்கா என்ன துணி பாக்குறீங்கன்னு கேட்டேன். இந்த சினிமாலாம் போட்டிருப்பாங்கல்ல நல்லா புசு புசுன்னு, அந்த மாதிரி துணியை எடுத்து காட்டுமா. சரிங்கக்கா, இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு போட்டு பாருங்கம்மா. ஐயா இந்த துணி வேணாமா. இது ரொம்ப சின்னதால இருக்கு. இது அவளுக்கு பத்தாது. மா என்னம்மா, அவளுக்கு மட்டும் நல்லா பார்த்து பார்த்து எடுத்து கொடுக்க, எனக்கு மட்டும் ஒரு கண்ட துணியெல்லாம் எடுத்து கொடுக்க. ஆறு இந்த கடையே முதல்ல சரியில்லை. இவளுக்கு மட்டும் நல்ல நல்ல துணியா இருக்கு. இல்ல வாய முடிக்கிட்டு இருல. வானத்தை வாங்காம. மா இந்த துணி எப்படிமா இருக்கு? நாராசமா இருக்கு. உன்கிட்ட யாரும் கேட்கல. மா இது ரொம்ப சூப்பரா இருக்குல்லம்மா. இதே நான் எடுத்துக்கவா? எடி என்னடி துணி இது? இடுப்புலாம் தெரியுது. இதெல்லாம் ஒண்ணு வேணாம். அம்மா இப்பலாம் இதாம்மா ட்ரெண்ட். இதான் ஃபேஷன். எடி ஆத்திரத்தை கிளப்பாத. இடுப்பு காட்டிக்கிட்டு சுத்துறது தான் உனக்கு பேஷனா? பேஷன். ஏமா வேற நல்ல துணியை எடுத்து காட்டு. மா என்னம்மா நீ இந்த காலத்துல போய் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இப்ப இதாம்மா ட்ரெண்டிங். எடி ட்ரெண்டிங்க வேணாம், பண்டிங்க வேணாம். நல்ல அடக்க உடக்கமா ஒரு துணியை எடு. அப்பனா நான் நைட்டி தாம்மா எடுத்து மாட்டிக்கிட்டு வரணும். ரொம்ப சௌரியண்டி. அப்படின்னா 4 நைட்டி எடு. வீட்டுல போட்டுக்கிறதுக்காச்சும் ஆகும். இருங்கக்கா, நான் வேற துணி எடுத்து காமிக்க.
இது எப்படிக்கா இருக்கு? இந்த மாதிரி எல்லாம் அடக்க உடக்கமான துணியை எடுத்து போடணும். அம்மா என்னம்மா இவளுக்கு மட்டும் நல்ல நல்ல துணியை எடுத்து கொடுக்க? ஏடி மூஞ்சி ஏன் அப்படி வச்சிருக்க? நல்லா தானே இருக்கு. நல்லா தான் இருக்கு. அம்மா இந்த துணி எவ்வளோமா? 3200 ரூபாய்க்கா. ஆத்தி 3200 ரூபாயா? அக்கா ஆஃபர்லாம் உண்டுக்கா, நல்லா குறைச்சி எடுத்து போடுவாவ. சரிம்மா அப்ப இந்த துணியை பேக் பண்ணிடு. அம்மா எனக்கு என்னதான பிரச்சனை? அம்மா என்னம்மா எனக்கு மட்டும் 1500 ரூபாய்க்கு துணி, அவளுக்கு மட்டும் 3000 ரூபாய்க்கு எனக்கு இன்னொரு துணி எடுத்து கொடு. ஏன்னா என்னல பேசுற? உனக்கு ஒரு செட்டு அவளுக்கு ஒரு செட்டு அவ்வளவுதானே? அம்மா அவளுக்கு 3000, எனக்கு 1500 தான். எனக்கு கம்மன் இருளே, அம்மா கிட்ட காசு இல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு 3000 ரூபாய்க்கு துணி வேணும், எனக்கு இன்னொரு செட்டு எடுத்து கொடு. இலை ஆத்திரத்தை கிளப்பாதலே. ஏன் உனக்கு மட்டும் தான் கோவம் வருமா? எனக்கும் வரும். 3000 ரூபாய்க்கு எடுத்து கொடுத்தா எடுத்து கொடு, இல்லைன்னா அவளுக்கும் 1500 ரூபாய்க்கு எடு. இல்லைன்னா எனக்கு துணியும் வேணாம், ஒன்றும் வேணாம். வேணாண்ணா போல. நீ கல்யாண வீட்டுக்கு வர வேணாம், ஒண்ணுக்கும் வர வேணாம். உங்களை 2 பேரையும் துணி எடுக்க கூட்டிட்டு வந்தல்ல, என்னதான் விளக்கு மாறு எடுத்து நல்லா அடிச்சுக்கணும். மா நீ இந்த துணியை பில் போட்டு கொடுமா. இலே உனக்கு வேணும்னா அந்த துணியை பில் போட்டு வாங்கிட்டு வா, இல்லைன்னா புது துணியும் கிடையாது ஒன்றும் கிடையாது. பழச மாட்டிக்கிட்டு தான் கல்யாண வீட்டுக்கு வரணும். இந்த புது துணி வேற அரிக்குதே. தேங்காய் சுரண்டி. ஏசி போட்டும் இந்த ட்ரெஸ் வேற. இதுக்குதான் புது ட்ரெஸ் எல்லாம் அப்படியே போடவே கூடாது. ஏட்டி ரொம்ப ஓவரா ஆடாதுடி, வீட்டுக்கு வந்துதான் ஆகணும். வா அப்புறம் இருக்கு உனக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல்ல நாகவல்லி சீரிஸ் டெய்லி அப்லோட் பண்றோம். அந்த சீரியலுக்கு நிறைய பேர் ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க, எல்லாருக்கும் நன்றி. பார்க்காதவங்களும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாகவல்லியோட வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்த்து நாகவல்லிக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.